கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருப்போம். டிஆர்டிஓ 24ஆம் தேதி ஒரு முக்கியமான மிசைலை டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அண்ட் அந்த மென்ஷனை தொடர்ந்து இப்போது அது என்ன மாதிரியான ஒரு மிசைல் டெஸ்ட்டுன்ற ரிசல்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்தியாவோட பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோட இரண்டாவது பரிணாமத்தை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியாவுக்கு பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று தேவைப்படுது. ரெண்டு முக்கியமான எதிரிகள் இருக்காங்க, ஒன்று சீனா, இன்னொன்று பாகிஸ்தான். பாகிஸ்தான் கிட்ட உலகத்திலேயே மிக சிறந்த அணு ஆயுதங்கள் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. அதே சமயம் அவங்கக்கிட்ட இந்த அணு ஆயுதங்களை தூக்கி போடக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றதும் பெரிய அளவில் கிடையாது, இருக்குது. ஆனால் நம்ம சீனாவையோ இந்தியாவையோ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஃபீரியரான ஒரு சிஸ்டம்ஸ். என்னதான் அது இன்ஃபீரியராக இருந்தாலும் ஒரு பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாத ஒரு கண்ட்ரி, அதுவும் குறிப்பாக இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியை அவங்க நினச்சாங்க அப்படின்னா தாக்கிட முடியும். அதனால தான் நீங்கள் பல தடவை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒரு டிபேட் வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உடனடியாக எங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, நாங்கள் அதை பயன்படுத்துவோம் அப்படின்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதனால் தேவையில்லாமல் நம்ம சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்றதே சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக தான் பண்ண முடியும். அவங்க சிம்பிளாக நம்மளோட பார்டருக்குள்ளே நுழைஞ்சு இப்போ அணு ஆயுதங்களை பயன்படுத்திட முடியாது. அணு ஆயுதங்கள் பலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக மட்டும்தான் அவங்க நம்ம மேலே போட முடியும். அஃப்கோர்ஸ் அவங்கக்கிட்ட ஃபைட்டர் ஜெட்லேருந்து போடக்கூடிய ஆயுதங்கள்லாம் இருக்குது. நியூக்ளியர் கேப்பபிள் ஏர் லான்ச்டு பலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே அவங்க F-16லையோ இல்லை மிராஜ் போர் விமானங்களையோ மவுண்ட் பண்ணி இந்த விமானங்களை வானத்தில் பறக்க விட்டு செய்யணும். ஆனால் இந்தியா மாதிரியான மிகப்பெரிய விமானப்படையை வச்சுருக்கக்கூடிய கண்ட்ரி கூட அவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா சில நாட்களில் அவங்களோட விமானப்படை காலி ஆயிரும். 1971 நடந்த மாதிரி. ஷாம் மானிக்ஷா அவர்களோட ஆடியோ இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த ஆடியோவில் அவர் சொல்லுவார், யுவர் ஏர்ஃபோர்ஸ் ஹேஸ் பின் டெஸ்ட்ராய்டு அப்படின்னு. வெறும் 17 நாளில் ஒரு கண்ட்ரியோட ஏர்ஃபோர்ஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போயும் நடக்கும். ஸோ அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஆசெட்டே இந்த ஏவுகணைகள் தான். ஏன்னா ஏவுகணைகள் வானத்தில் பறக்காது, அது எல்லாமே தரையில் இருக்கும். இதை அவங்களால ஒழிச்சு வைக்க முடியும். நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸ் ஏஜென்சிஸ் கிட்டே இருந்தோ இல்லை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கிட்டே இருந்தோ இதை மறைச்சு வைக்க முடியும். அப்படி மறைச்சு வச்சு பயன்படுத்தக்கூடியது தான் இது. ஸோ இதை நீங்கள் வார் நடத்துனீங்க அப்படின்னா இதை டிஸ்ஆர்ம் பண்ணுறதுன்றது நடக்கிற காரியம் கிடையாது. ஸோ இதுதான் அவங்களோட ட்ரம்ப் கார்டாக வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ட்ரம்ப் கார்டுக்கு ஆப்பு வைக்கிற விதமாக தான் நம்ம பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் உருவாக்கியிருக்கோம். இப்போ இது 100% எல்லா விதமான பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் இன்டர்செப்ட் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் அட்வான்ஸ்டு பலிஸ்டிக் மிசைல்ஸில் நிறையவே சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. ஒரு பலிஸ்டிக் இன்டர்செப்டாரை குழப்புறதுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு பலிஸ்டிக் ஏவுகணைகளில் நிறைய நாடுகள் இம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ரஷ்யாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிகப்பெரிய இராணுவங்களை தாண்டி மித்த கண்ட்ரிஸ் கிட்ட இருக்கிற பலிஸ்டிக் ஏவுகணைகள், ஈரான் மாதிரியோ இல்லை துருக்கி மாதிரியோ இல்லை காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அந்த அமைப்பு மாதிரியோ ஹெஸ்புல்லா அமைப்புனாலேயோ இவ்வளவு தூரம் சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை வீல்ட் பண்ண முடியாது, அதாவது வச்சிருக்க முடியாது. ஸோ இவங்க மாதிரியான கண்ட்ரிஸ் கிட்ட இருக்கக்கூடிய சிம்பிளான பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான மெத்தட் ஒன்று நமக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த மெத்தடு தான் இப்போ நீங்கள் பார்த்த ஒன்று. இப்போது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை தான். வழக்கத்துக்கு மாறாக கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணாமல் நேரடியாகவே ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணி, ஒரு பலிஸ்டிக் ஏவுகணைகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணி அதை நடுவானில் நம்ம இடைமறுத்து அளித்திருக்கோம். இது ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ நம்மளோட எதிரிகளுக்கு காமிச்சிட்டோம், அதாவது எதிரிகள் அப்படின்னு சொல்கிறப்போ பாகிஸ்தானுக்கு காமிச்சிருக்கோம், இதே ஏவுகணை தான் உங்ககிட்டையும் இருக்குது, ஸோ உங்களோட ஏவுகணை எங்களுக்கு எதிராக பயன்படாது அப்படின்னு. அண்ட் இதனால் MIRV தொழில்நுட்பத்தை கவுண்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவுண்டர் பண்ண முடியும். எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் இதால் கவுண்டர் பண்ண முடியும். ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை உள்ளே நுழையிறப்ப அதோட வேகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வானத்தில் சுமாராக 100 கிலோமீட்டர் உயரத்தில் வச்சு அந்த பலிஸ்டிக் ஏவுகணையவோ இல்லை அந்த வாரட்டையோ இதால் இன்டர்செப்ட் பண்ண முடியும். அண்ட் போன சிஸ்டமுக்கும் இந்த அப்கிரேடட் சிஸ்டமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முந்தைய சிஸ்டம்ஸால் 2000 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை மட்டும்தான் நம்மளால் தாக்கி அளிக்க முடியும். இப்போ இருக்கிற சிஸ்டமின் மூலமாக 5000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஏவுகணைகளை டிடெக்ட் பண்ணி அதை நம்மளால் கவுண்டர் பண்ண முடியும். இப்போ இந்த சிஸ்டமில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சம் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ லேட்டன்சி கம்யூனிகேஷன் சிஸ்டம். இப்போது நான் கடந்த காணொலிகளில் சொல்லியிருப்பேன்,
இந்த S-400 மாதிரியோ இல்லை ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாடு, அப்புறம் பேட்ரியட் இந்த மாதிரியோ இதை நம்ம சொல்லிட முடியாது. ஒரு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது நாடு முழுக்க பரவி இருக்கும். ஒரே ஒரு சிஸ்டமு, ஒரே ஒரு யூனிட்டு, ஒரு ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை அடைக்கிறவே முடியாது. பெங்களூரில் இருக்கிற ரேடாரு டெல்லிக்கு எதிராக ஏவப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ட்ராக் பண்ணும். இல்லை அப்படின்னா பெங்களூருக்கு எதிராக ஏவப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை நடுக்கடலில் இருக்கிற கப்பலோட ரேடார் வந்து ட்ராக் பண்ணும். ஸோ இப்படி இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இருக்கும். இப்போது பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜின் மூலமாக நமக்கு ரிவீல் ஆனது அங்கே ஒரு ஸ்வாட் ஃபிஷ் ரேடார் இருக்குது. இது வந்து சவுத் இந்தியாவுக்கு எதிராக ஏவப்பட்டிருக்க ஆர் நம்மளோட இந்தியாவை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கடல் மார்க்கமாக வருது அப்படின்னா அதை ட்ராக் பண்ண முடியும். அண்ட் அதற்கேற்ற மாதிரி எங்கேருந்து அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் லான்ச் பண்ணப்பட்டாலும் அந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை சீக்கிரம் போய் அடையிற மாதிரி லான்ச்சர்ஸ் எங்கே இருக்குன்றதை டிசைட் பண்ணி, அந்த லான்ச்சர் வந்து தரையில் இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம், மும்பையில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம், ஆர் கடலில் கூட இருக்கலாம், நம்மளோட ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்பில் இருக்கலாம். எது எப்படியோ இந்த இன்டர்செப்டர்ஸ் எங்கே இருந்தாலும் கரெக்டாக இந்த இன்டர்செப்டாரை அனுப்பி அந்த ஏவுகணை இடைமறிக்கிறதுக்கு எந்த பொசிஷன்லேருந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சிஸ்டம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். இப்போ கடல் மார்க்கமாக ஒரு ஏவுகணை வருது அப்படின்றப்ப மும்பையில் இருக்கிற இன்டர்செப்டாரை நம்ம அனுப்புறதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய வார்ஷிப்பில் இருந்து ஏதாவது ஒரு இன்டர்செப்டார் நம்ம ஃபயர் பண்ணலாம். ஏன்னா வார்ஷிப் ஏற்கனவே கடலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதற்கேற்ற மாதிரி பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணணும் ஆர் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கணும், அந்த லேட்டன்சி அப்படின்றதும் கம்மியாக இருக்கணும். ஸோ அதை இந்த குறிப்பிட்ட மிஷனில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஃபைட்டர் ஜெட்டு, ஒரு வார்ஷிப்பு, தரையில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா கனெக்டடாக இருப்பாங்க, எல்லாருமே இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த மிஷனில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன்னா இது பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். இப்போது ஒரு S-400 அப்படின்றது ஒரு ரன்வே மட்டும்தான் பாதுகாக்கிறதுக்கு நிறுத்தி வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு முக்கியமான பிரிட்ஜையோ இல்லை ஒரு இராணுவ தலைமையகத்தையோ பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அது பாதுகாக்கக்கூடிய ஏரியா அப்படின்றது ரொம்ப சிறுசு. ஆனால் இந்த BMD அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதுகாத்தாகணும். இந்தியாவோட எல்லை எவ்வளோ பெருசு, உலகத்தில் 7வது மிகப்பெரிய நாடாக இருக்கும் நிலப்பரப்பு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா. அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை இந்த சிஸ்டம் பாதுகாத்தாகணும். ஸோ இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே தனித்தனியாக எங்கெங்கேயோ இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கும் சாதாரணமாக இருக்கிற வான் பாதுகாப்பு அமைப்புக்கும் உள்ள வித்தியாசங்கள். இந்த சிஸ்டம் மாதிரியே பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சாதாரண, அதாவது S-400 மாதிரியோ இல்லை வந்து நீங்கள் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அமெரிக்காவோட பேட்ரியட் மாதிரியோ அந்த சிஸ்டம்ஸாலையும் இந்த வேலையை பண்ண முடியும். ஆனால் அந்த சிஸ்டமால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் பாதுகாக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த நிலப்பரப்பு, இவ்வளோ பெரிய நிலப்பரப்புலாம் பாதுகாக்க முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண டெஸ்ட் எல்லாமே 2000 கிலோமீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஏவுகணைகளை மட்டும்தான் தடுக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு கூடுதலாக ப்ராக்டிக்கலாக நம்ம எதையுமே பண்ணலை. இந்த தடவை 5000 கிலோமீட்டரில் இருக்கிற ஏவுகணை அண்ட் அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சிருக்கோம். இது நம்மளோட எதிரியான பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. ஆனால் இது 100% நம்மளோட நாட்டை பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பி ஹானஸ்ட் வித் யூ, கண்டிப்பாக கிடையாது. இந்த எந்த ஒரு சிஸ்டம்ஸாலையுமே 100% உத்தரவாதம் கொடுக்க முடியாது. 75%லேருந்து ஒரு 90% கொடுத்துச்சு அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் பாகிஸ்தான் நமக்கு எதிராக 165 ஏவுகணைகளை ஏவி அதில் வெறும் 20 ஏவுகணைகள் தான் இந்திய மண்ணை வந்து சேருது அப்படின்றப்ப எதுவுமே இல்லாததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அண்ட் அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டி பாகிஸ்தான் மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? எந்த ஒரு கண்ட்ரியும் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமை இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு வேறு எந்த ஒரு கண்ட்ரிக்கும் கொடுக்காது. அது எப்படிப்பட்ட ஒரு டீலாக வேணாலும் இருக்கலாம். அவங்க எவ்வளோ தூரம் சீனர்களுக்கு அவங்களோட நிலப்பரப்பையும் அவங்களோட நாட்டையும் விற்றாலும் சீனர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டீப்பாக டிஃபென்ஸில் ரூட்டடாக இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸு. இதெல்லாம் கிடைக்க போகிறது கிடையாது. மேபி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுப்பாங்க, கொடுத்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இவ்வளோ தூரம் ஒரு கண்ட்ரி முழுக்க பாதுகாக்கிற சிஸ்டம்லாம் அவங்களால கொண்டு வர முடியாது. அவங்க உள்நாட்டிலே டெவலப் பண்ணால் தான் உண்டு. ஆனால் உள்நாட்டில் அவங்க டெவலப் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சிம்பிளி நான் இங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பாகிஸ்தானியர் நண்பர்கள் கூட பேசியிருக்கேன். அவங்களாம் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீ பாகிஸ்தானுக்கு நல்லது பண்ண அப்படின்னா உன்னை தூக்கில் போட்டுருவாங்க அப்படின்றது தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரிலாம் எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அவங்களோட இன்டென்ஷனையும் அவங்களோட செயல்களையும் மாற்றினாங்கன்னா வேணால் ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நான் இந்த சேனலில் சொல்லணும்னு நினச்ச இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. இதனோட தனிப்பட்ட கருத்து. அண்ட் இந்த சேனலில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம், அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாட்களாக நம்மளோட சேனலில் கமெண்ட் செக்ஷன் எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன். அதற்கான காரணம் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது. என்னோடய பிசியிலேருந்து மட்டும்தான் நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியும். என்னோடய ஃபோனில் நான் லாகின்ல இல்லை. அதனால் என்னோடய ஃபோனில் கமெண்ட்டை வாசிக்க தான் முடியும். ஆனால் எல்லா கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப என் ஃபோன் என் கையில் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நான் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாசிப்பேன். அண்ட் நிறையவே கமெண்ட்ஸுக்கு வந்து என்னால் அப்படியே கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண முடியாது. அது ஏதாவது ஒரு வீடியோவில் தான் நான் ரிப்ளை பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தோட கமெண்ட்ஸையும் படிச்சுட்டு அதை ஏதாவது ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்றது வந்து அது என்னோடய தனிப்பட்ட ஆக்குபேஷனால் மட்டுமே தவிர வேணும்னே அந்த கமெண்ட் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண வேணான்னு இருக்கிறது என்னோடய மோட்டிவேஷன் கிடையாது இங்கே. அண்ட் அதே சமயம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் இல்லை, ஒரே ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து மணிக்காண்டி தான் யூடியூப்பில் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதை தாண்டி வேறு எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு கண்டென்ட்டை எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 hours ஆகும். அண்ட் நான் இந்த வீடியோ எதையுமே இப்போ எடிட் பண்ணுறதில்ல. கடந்த ஒரு 4-5 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு வீடியோவும் எடிட் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. அந்த டைமை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து 3 மணி நேரம் ஆகும். இந்த 3 மணி நேரம் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு வீடியோவுக்கு சில சமயம் ஒரே நாளில் 2 வீடியோலாம் போடுவேன், சில சமயம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன், சில சமயம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கூட போட மாட்டேன். இப்படி ஆவரேஜாக இருக்கும். பட் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன் பார்த்தீங்களா. இவ்வளோ தூரம் நான் வேலை செஞ்சு இந்த சேனலை வந்து கொண்டு வரதுக்கு எனக்கு மணி மட்டும்தான் மோட்டிவேஷன் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா டு பி ஹானஸ்ட் வித் யூ, இந்த சேனல்லேருந்து வந்த ஹையஸ்ட்டு ரெவன்யூ இது வரைக்கும் 2-3 வருஷமாக இருக்கேன் டிபி டிஃபென்ஸில். ஹையஸ்ட்டு ரெவன்யூ வந்து என்னோடய போன மாதம் நான் காருக்கு போட்ட பெட்ரோல், அவ்வளோதான் யூடியூப்லேருந்து எனக்கு வருது. அண்ட் வந்து இதில் நான் போடுற எஃபர்ட்டை இந்த 3 to 4 hours நான் வேறு எங்கேயாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்தேன் அப்படின்னா அதை விட 3 times என்னால் ரெவன்யூ சம்பாதிக்க முடியும். வெறும் காசுக்காண்டி மட்டும் நான் வந்து டிபி டிஃபென்ஸில் இல்லை. அஃப்கோர்ஸ் டிபி டிஃபென்ஸுன்றது ஒன்று எனக்கு சொந்தமானது ஒன்று கிடையாது. என்னோடய ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம். நான் ஓன் பண்ணலை இந்த பிளாட்ஃபார்மை. மேபி நான் ஓன் பண்ணியிருந்தால் எனக்கு ஒரு கன்சிடபிளான ஒரு ரெவன்யூ வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் இது கன்சிடபிளான ரெவன்யூ தான். இதுலேருந்து வர காசை வந்து நான் கம்மின்னுலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப அதிகம்தான். ப்ராக்டிக்கலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அந்த அளவுக்கு எனக்கு வருது. ஆனால் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அது பத்தாது. ஸோ நான் 3-4 மணி நேரம் ஒரு நாளைக்கு எஃபர்ட்டை போடுறேன் அப்படின்றப்ப அது காசுக்காண்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட முட்டாள் வேறு யாருமே இல்லை. ஏன்னா இதிலேருந்து வர காசு வந்து எனக்கு பத்தாது. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளி வந்து கமெண்ட்ஸை நான் வாசிக்கிறப்ப தான், கமெண்ட்டில் வந்து எல்லாருமே இந்தந்த டிஃபென்ஸ் ஐடியாஸை பற்றி அவங்களோட ஒப்பீனியன்ஸை கொடுக்குறப்ப அதுதான் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் நான் இந்த கண்டென்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சிம்பிளி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய வீடியோவை பார்த்துட்டு உன் வீடியோ நல்லா இருக்குது, உன் தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்குது, நீ நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்கிறத தாண்டி அதை விட எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, என்னோடய வீடியோவிலேருந்து வந்த சோர்ஸை வந்து மென்ஷன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நபர் இருப்பார், அவர் வந்து ஒரு நேஃபோ வாரியர்ன்றப்ப அது யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படி சொல்லுவோம். அவர் வந்து நம்மளோட ஐடியாலஜிக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கக்கூடிய ஒரு ஆள். பட் அவரோட கமெண்ட் எல்லாத்தையுமே நான் வாசிப்பேன். அவரோட கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட். ஏன்னா எல்லாத்தையுமே டெக்னிக்கலாக பேசுவாப்பில். எனக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறதுலாம் இங்கே மேட்ரு இல்லை, எவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக அவங்க பேசுகிறாங்கன்றது தான் மேட்ரு. இன்டெப்த்தாக போய் பேசுவார். என்னோடய சோர்ஸையும் அவர் மென்ஷன் பண்ணுவார். நீ இந்த சோர்ஸை தானே எடுத்த, இந்த சோர்ஸ் இதையும் சொல்லியிருக்காரு, அதை நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாப்பில் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் வந்து நான் நிறைய இடத்துல இருந்து சோர்ஸ் எடுக்கிறேன். அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ கூட உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இதை கூட எனக்கு பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. பட் ஒரு சில பேர் வந்து இதை கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால் அந்த நபர்களுக்கு மட்டும்தான் இது தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய கண்டென்ட் இதோட முடிஞ்சிருச்சு. ஸ்கிப் பண்ணுறவங்க முன்னாடியே ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்காக எனக்கு யாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. அதனால தான் நான் ஒவ்வொரு சோர்ஸாக சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். மித்தபடி என்னோடய க்ளோஸாக இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது என் கமெண்ட்டில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரையும் வாங்கி என் கூட கான்டாக்டில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அவங்களோட சோர்ஸஸ் எனக்கு கொடுத்து இதை பற்றி பேசுங்கன்பாங்க. அதை கூட நான் ஒரு சில வீடியோஸில் மென்ஷன் பண்ணுவேன்.
டைம் இருக்கிறப்ப இல்லை ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணிட்டு போயிடுவேன். மித்த யூடியூபர்ஸோட கண்டென்ட்டை எடுத்து தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஆமாம், இப்போது யுக்ரைன் வார் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் என்ன யுக்ரைன் வாரில் போய் சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கேன்? அங்கே போய் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா? அண்ட் ஹிஸ்ட்ரி லெஜெண்ட்ஸை பார்த்து நீ வீடியோ போடுற அப்படின்றாங்க. ஹிஸ்ட்ரி லெஜெண்ட்ஸ் வந்து யாரை பார்த்து வீடியோ போடுறாங்கன்னு தெரியுமா? அப்போ ஹிஸ்ட்ரி லெஜெண்ட்ஸ் வந்து யுக்ரைன் வாரில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரா? கிடையாது. ஹிஸ்ட்ரி லெஜெண்ட்ஸ் எப்படி வீடியோ போடுறாருன்னா, டெலகிராம் குரூப்பில் இருக்கக்கூடிய சோர்ஸஸ் எல்லாத்துட்டையும் வீடியோ எவிடன்ஸை, ஃபோட்டோ எவிடன்ஸை வாங்கி அதை ப்ராப்பராக ஜியோ லொக்கேட் பண்ணி அதிலிருந்து கண்டென்ட் எடுத்து அவர் போடுறாப்புல. இப்போ ஹிஸ்ட்ரி லெஜெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த டெலகிராம் குரூப் எல்லாத்துலேயும் நானும் இருக்கேன். என்னாலையும் அதே சோர்ஸஸை ரெஃபர் பண்ணி அதே மாதிரி ஒரு கண்டென்ட்டை அவர் போடுறதுக்கு முன்னாடியே போட்டு வியூஸ் வாங்க முடியும். ஆனால் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய மணி நேரங்கள் ஆகும். ஒரு இமேஜை வச்சு அந்த இடத்த ஜியோ லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும். அண்ட் யுக்ரைனின் நிலப்பரப்பை பற்றி எனக்கு தெரியாது, ப்ளஸ் யுக்ரைனிய மொழியும் தெரியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த ஊர்களோட ஸ்பாட்டை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதை சரியாக உச்சரித்தா மட்டும்தான் நீங்கள் அதை வச்சு ஈஸியாக தேடி ஜியோ லொக்கேட்லாம் பண்ண முடியும். அவர் வந்து ஒரு ஈஸ்டர்ன் யூரோப்பை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள், அண்ட் அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் உச்சரிப்புலாம் புரிஞ்ச ஒரு ஆள். அதனால் அவரால் கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி போட முடியுது. அந்த மாதிரி என்னால் போட முடியாதுன்னு இல்லை, பட் இறங்கினேன் அப்படின்னா அதற்கான டைம் இல்லை எனக்கு. ஏன்னா எனக்குன்னு காலேஜ் இருக்குது, எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. இது மட்டுமே என்னோடய லைஃப் இல்லை. ஸோ நிறையவே யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் அவங்க பேசுகிறதுலாம் சரியாக இருக்குமா அப்படின்றத நான் பேக்ரவுண்ட் செக் பண்ணுவேன். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் நான் பேக்ரவுண்ட் செக் பண்ணுவேன். யூரேஷியன் டைம்லேருந்து எடுத்த ஆர்டிக்கல் பல நேரங்களில் தப்பாக இருந்திருக்கு. அதை பற்றி நம்மளோட சேனல்லையும் போட்டிருப்போம். யூரேஷியன் டைமில் இந்த ஆர்டிக்கல் தப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் பல வீடியோக்களில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸில் நிறையவே விஷயங்கள் தப்பாக இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சில டைமில் வந்து அது என்ன தான் ஒரு ரினேம்டு மீடியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் போஸ்ட்டு பல்கி ஷவர்மா அவர்கள், அவங்களாம் ரொம்ப ஃபேமஸான ஆள். அவங்க பேசின அதே விஷயத்தை நான் பேசியிருப்பேன். ஏன்னா அது சில சமயங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி. ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் இங்கே வாசிக்கிறது கிடையாது, இங்கிலீஷ் தெரியாதவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாகணும், அதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட அக்யூசேஷன்ஸ்லாம் வந்து டு பி சிம்பிளி புட் ஏதாவது சொல்லணும்னு சொல்லி சொல்கிறது தான். ஆனால் இந்த கமெண்ட்ஸை வாசிக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அண்டு மணி மட்டும்தான் மோட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ரீசன்ஸையும் நான் சொல்லிட்டேன். மணி மட்டும்தான் மோட்டிவ்னா நான் எதுக்கு யூகே வர போகிறேன்? சிம்பிளி புட் இதே ஒரு எஜுகேஷனை வந்து நான் என்னால் இந்தியாவிலே பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து பண்ணுறேன் அப்படின்னா தேர் இஸ் சம்திங், ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து, அமெரிக்கா கிட்ட இருந்தோ, யூரோப் கிட்ட இருந்தோ, யூகே கிட்ட இருந்தோ, அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் இவங்க டெவலப்டாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த கண்ட்ரியில் வந்து ஹையர் எஜுகேஷனை பர்சியூ பண்ணணும், நிறைய ஒயிட் பீப்புள் கூட பேசணும். ஒயிட் பீப்புள்னால் நாட் ஓன்லி பிரிட்ஸ், அமெரிக்கன்ஸ், ஈஸ்டர்ன் யூரோப், வெஸ்டர்ன் யூரோப். இங்கே சோவியத் யூனியனை பற்றி எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் நம்ம. சோவியத் யூனியன் அப்படிப்பட்ட கண்ட்ரி, இப்படிப்பட்ட கண்ட்ரி, சோவியத் யூனியனுக்காண்டி நம்ம நிற்கணும் அப்படின்லாம் பேசுகிறோம்ல. சோவியத் யூனியனோட இன்னொரு பக்கத்தை பற்றி நீங்கள் வாசித்து தான் பார்த்துருப்பீங்களா? சில பேர் வேணால் வாசித்து பார்த்துருப்பீங்க. ஆனால் சோவியத் யூனியனில் இருந்த ஒரு ஃபார்மர் யூனியன் கண்ட்ரி இப்போ பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த கண்ட்ரியில் சோவியத் யூனியன் கீழே வேலை செஞ்ச ஒருத்தவங்க ஆப்கான் வாரில் ரெட் ஆர்மியில் டேங்க்குக்கு முன்னாடி நின்று சண்டை போட்ட ஒருத்தவங்க. அந்த நபர் தான் என்னோடய மேனேஜர், ஷிஃப்ட் மேனேஜர், பார்ட் டைம் ஜாப் நான் பார்க்குறதுல. அவங்கக்கிட்ட உட்காந்து நான் பேசினேன், சோவியத் யூனியன் எப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா சோவியத் யூனியனை பற்றினா வேறு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாழ்க்கைன்றது வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து பார்க்குறது கிடையாது. வெறும் இந்தியாவுக்குள்ளேருந்து மட்டுமே பார்த்துட்டு ஃபாரின் அஃபேர்ஸ்லேயோ இல்லை ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சோமா பல நேரங்களில் நம்ம தப்பாக தான் பேசிக்கிட்டு இருப்போம். அதை விட்டு வெளியே வந்து மித்த நாடுகள் என்ன பார்க்குறாங்க, அவங்களோட கண்ணோட்டம் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம மக்களுக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்துல நம்ம நிற்கணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வி ஷுட் நோ எவ்ரி திங். இப்போயும் நான் சொல்லுவேன், ரஷ்யாவுக்காண்டி தான் நம்ம நிற்கணும். ஆனால் ரஷ்யா பண்ண கெட்டதுகள்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரஷ்யா கூட நிற்கணும். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது. எல்லா கண்ட்ரியுமே ஒரு டைமில் கெட்டது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே யாருக்கு கெட்டது பண்ணுறான்றது மேட்ரு இல்லை, அவன் உங்களுக்கு கெட்டது பண்ணுறானா அப்படின்றது தான் மேட்ரு. அவன் இன்னொருத்தவன் கழுத்தை பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து தேவையான விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபீட் யுவர் ஃபேமிலி. உன் குடும்பத்தில்
உங்களோட பிள்ளைகளோட தட்டில் சாப்பாடு இருக்கா அப்படின்றதான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் அடுத்தவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைய பார்க்கணும். அப்புறமா தான் உங்கள் நாடையோ இல்லை உங்கள் ஊரையோ பார்க்கணும். ஸோ இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகள் தீராத வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு எது சரியோ அதுபடி தான் நம்ம கவனமாக இருந்து அதுபடி தான் நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகணும். அண்ட் உலகத்தில் மனுஷங்களாம் ரொம்ப மோசமானவனுங்க. உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு இடத்துல அநீதின்றது இழைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த அநீதி நம்ம நாட்டுக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் நடக்குதா அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதை தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறத ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும். இதுதான் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா குளோபல் பாலிட்டிக்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய அப்ரோச். இந்த அப்ரோச் வந்து நிறைய பேருக்கு புரியாதனால தான் நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் ஓப்பன் அப் ஆகணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க. நன்றி, வணக்கம்.